செப்டம்பர் 21, 1994 மோனிகாங்கிற ஏஞ்சல் வனாந்தரத்திலிருந்து வெளியேறி மக்களின் இல்லத்திலையும் இதயத்திலையும் குடியேறினாங்க. அவங்களோட பயணத்தின் இசையா இருந்த பாடல் ஐ வில் வாக் வித் யூ. அது ஒரு தீம் சாங்குங்கிறத தாண்டி காலங்களை கடந்த செய்தி உள்ளடங்கியிருக்கு. நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் உங்களோட தேவ தூதர்கள் பயணிக்கிறார்கள். இன்றைய நாள் டச் பை an ஏஞ்சலோட ஸ்பெஷல் எபிசோட். இதை பார்க்கும் உங்கள் யாவருக்கும் இதில் சொல்லப்படும் வார்த்தைகளில் தன்னம்பிக்கையும் ஒலிக்கும் இசையில் ஆறுதலும் உங்கள் ஆத்துமாவில் ஒப்பற்ற மகிழ்ச்சியும், இந்த பயணம் நீண்டதாக இருந்தாலும் அதில் நீங்கள் தனியாக இல்லை என்ற நம்பிக்கையும் உண்டாவதாக. டச் பை an ஏஞ்சல். இதுவரை இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்கதான் நீங்க எனக்கு முதல் அசைன்மெண்ட் கொடுத்தீங்க. நீ பஸ்ல ஏறி ஆண்டவர் உனக்கு செய்ய சொல்றத பண்ணு, அவர் உனக்கு வெளிப்படுத்துவாரு. நீங்க என்ன பண்றீங்க? வேலைன்னா அது சொல்லப்போனா ஒரு டிராவலர்னு சொல்லலாம். இன்னைக்கு சனிக்கிழமை தானே? வெளியில குழந்தைங்க யாரையுமே காணோம். ஜோய், நான் தான் மோனிகா. இந்த ஊர்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய வேலைகள் கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஆனா இந்த ஊர்ல ரிப்பேர் பண்றதுக்கு ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கிற மாதிரி தெரியுதே. மேயரா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. யாரும் தயாரா இல்ல. இருந்தவரும் ஊரை விட்டு கிளம்பிட்டார். 2 குழந்தைங்களையும் பறி கொடுத்துட்டார். கிண்டர் கார்டன்ல இருந்து 12th படிக்கிற எல்லா மாணவர்களும் கேபிட்டேரியாவில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் அந்த எல்லா குழந்தைங்களுக்கும் பிரசவம் பார்த்தேன். அவ என்கிட்ட இதை கொடுத்துட்டு சொன்னா, அப்பா நாம இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ஈஸ்டர் எக்ஸ் பண்ணலான்னு. சாத்தானே இந்த ஊருக்குள்ள வந்திருக்கான். அவன் இன்னும் இங்கதான் இருக்கான். உங்களுக்கு ஈஸ்டரோட கதை ஞாபகம் இருக்கா? வெள்ளிக்கிழமை மறிச்சாரு, ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்தாரு. ஆனா 2க்கும் நடுவுல சோகமான நீளமான ஒரு நாள் இருந்தது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அந்த சாட்டர்டேலயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஜோய் ஸ்கூல்ல ஒரு ஆளை பார்த்தானா? ஜோய் யாரோ அந்நியர ஸ்கூல்ல பார்த்ததா எடி கிட்ட சொல்லியிருக்கா. சோஃபி, அப்புறம் இது என்ன எல்ன் ஸ்ட்ரீட்? மோனிகா, நீ கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை மதிப்பிட வந்தேன். அப்போ அந்த ஸ்கூல்ல இதே மாதிரி ஒரு நபரை பார்த்தேன். ஜோய் பார்த்த ஆள் இவன் தான். என் பசங்களை கொன்னுட்டியடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். விடாதீங்க. When you walk down the road, heavy burden, heavy load, I will rise and I will walk with you. I'll walk with you till the sun don't even shine. Walk with you every time. I tell you I'll walk with you. Believe me, I'll walk with you. எனக்காக நீங்க இது பண்ண வேண்டாம். உனக்கு ஒரு நியாயமான விசாரணை நடக்கணும். மைக் ரொம்ப நல்ல லாயர். அவர் உனக்கு உதவதான் நினைக்கிறாரு. கூட்டத்தை திசை திருப்புற மனநோயாளியா நடந்துக்காது. அது ரொம்ப தப்பானது. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற மக்களோட கருத்துக்கள்லாம் ஒண்ணும் அப்படி இல்லையே. கருத்துக்கள் உண்மையா ஆயிடாது. உண்மை என்னன்னா, நான் அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல தான் இருந்தேன். என்ன? ஏன்? ஒரு வேலையா வந்தேன். வேற யாருக்கு இது தெரியும்? ஷரீஃபுக்கு தெரியும். உனக்கு அங்க என்ன வேலை? அத சொல்ல முடியாதே. முயற்சி பண்ணி பாரு. பர்சனல் சார். ஜாக், எங்ககிட்ட நீ உண்மையை சொல்லணும். நான் சொல்றது உண்மைதான் சார். இதுக்கு மேல எப்படி தெளிவா சொல்றது? உன்னோட மீதி வாழ்க்கைய நீ ஜெயில கழிக்கணும்னு நினைக்கிறியா? அப்படின்னு விதிக்கப்பட்டிருந்தா? நீ அங்க இருந்தியா ஆண்ட்ரூ? இல்ல, இதை யாரு ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். டெஸ் இங்க இருந்தா நல்லா இருக்கும். மோனிகா, இப்போ உனக்கான மதிப்பீடு நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பதில்களையும் டெஸ்ட் தான் வந்து சொல்லணும்னா உனக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்? என்னோட பழைய அசைன்மெண்ட் ஆட்கள்லாம் இங்க இருக்கிறது தற்செயல் இல்ல. இதுல இருக்கிற தொடர்பு என்ன? ஒருவேளை இந்த மக்களோட நீ இருந்து
கடந்த காலத்துல இந்த மக்களுக்காக நீ உழைச்சு இந்த முழு நகரத்துல உள்ள மக்களுக்கு நீ துணையா இருந்தது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஒருவேளை அவங்கள உணர வைக்கிறது உன்னால மட்டும்தான் இருக்கலாம். என்னால நம்ப முடியல. வழக்கு விசாரணைக்கு வருது. புது வக்கீல் மட்டும் இல்லைன்னா அந்த கேஸையே தள்ளுபடி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இது எப்போ நடந்தது? இன்னைக்குதான். இதுவரை யாரும் அவர் கூட வேலை பார்த்தது இல்லையா. நானும் அவருக்கு முதல் ஆளா இருக்க விரும்பல. அத வராரு அவர்தான். என்னோட காஸ்டியூமை பாக்குறியா? மோசமானது என்னன்னா அவன் வரப்போறத பத்தி யாருக்கும் தெரியாது. ஒரு சிங்கம் மாதிரி. ஆமா, ஒரு சிங்கம் மாதிரி தான். உனக்கு அவரை தெரியுமா? மைக், ஆண்டவர் இருக்காருன்னு நீங்க நம்புறீங்கல்ல? நிச்சயமா. அப்போ சாத்தா இருக்கிறதும் உண்மைதான். அவன் இப்ப இங்க இருக்கான். இவனா? ஆமா. ஆண்டவர் அன்பின் வடிவொன்னா, சாத்தான் தீமையின் உருவம். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். அவனுக்கு எதிராக நான் வாதாட போறேனா? ஆமா. மானிகா, என்ன ஒரு ஆச்சரியம். கவுன்சிலர், நீ இதை ஜெயிக்க போறதில்ல. ஓ, அது எனக்கு தெரியல. சுத்தி பாரு. இந்த ஊர்ல உள்ள மக்கள் ஒரு ஏஞ்சலால தொடப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா அது நீதான். ஆனா இன்னும் அந்த மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க, பழிவாங்க துடிக்கிறாங்க, ரொம்ப வீக்காவும் இருக்காங்க. ஒண்ணு மட்டும் புரியல. ஒரு நாடோடைய எதிர்த்து பிசாசு எதுக்காக வாதாட வந்திருக்கா? எனக்கும் புரியல. பழி தாங்குற பலிக்கடாவை இந்த மக்களுக்கு கொடுக்கறதால அவங்க கிட்ட உண்டாகிற வெறுப்பால இந்த ஊரையே அழிக்க முடியும். அந்த வேலையை பண்ணதான் அவன் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நமக்கு நிச்சயம் உதவி தேவைப்படும். ஜோய் மிஷேல் தான் இந்த வெடிபத்தை பார்த்த ஒரே சாட்சி. நான் வரும்போது அவன் மயங்கி கிடந்தான். கண் விழிச்சதுக்கு அப்புறம் அவன் கேட்ட முதல் கேள்வி, அந்த ஆளுக்கு என்ன ஆச்சு, அந்த ஆள் எங்க போனான்னு. நான் சொல்றேன், இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கான். இது கண்டிப்பா விபத்து கிடையாது. தேங்க்யூ. வேற கேள்விகள் இல்ல. உங்களோட கருத்துப்படி ஜோயி நம்பகமான சாட்சியா? அவன் கொஞ்சம் மந்தமானவன் தான், ஆனா பொய் சொல்ல மாட்டான். அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன்னு தெரியும்ல? ஆமா, நானும் ஒரு ஆளை பார்த்தனே. குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த வாரத்துல இந்த ஊர்ல இருந்ததா ஒத்துக்கிட்டார் இல்லையா? ஆமா, உண்மைதான். இங்க ஏதோ வேலையா வந்ததா சொன்னாரு. அது என்ன வேலைன்னு சொன்னாரா? வேலைன்னு மட்டும்தான் சொன்னாரு. ஓ, மர்மமா இருக்கே. அவர் கைதாகினதுக்கு முந்தின வாரம் இந்த ஊர்ல நிறைய பொருட்கள் காணாம போயிருக்கு, சரிதானே? சரிதான். ஒரு சின்ன பிங்க் பைசைக்கிள், ஒரு பொம்மை ட்ரக், டாக்டர் ஜீனோட ஆபீஸ்ல இருந்த சில புகைப்படங்கள், எல்லாம் சின்ன பொருட்கள் தான், ரொம்ப முக்கியமானது இல்ல. வெடி விபத்துல இறந்த குழந்தைங்களோட பொருட்கள் அது. அந்த குழந்தைங்க விட்டுட்டு போனது. என் கடைக்கு முன்னாடி இருந்த என் பொண்ணோட சைக்கிள் அவன் எடுத்துட்டான். அது ரொம்ப நாள் அங்கேயே தான் நின்னுகிட்டு இருந்தது. நன்றி, அவ்வளவுதான். குற்றம் சாட்டப்பட்டவர் சைக்கிள் எடுத்ததை நீங்க பாத்தீங்களா? இல்ல, இவன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷமா அது அங்கேயே தான் இருந்தது. அத வேற யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஜாக் என் இடத்துக்கு கதவை சரி பண்ண வந்தாரு. குழந்தைகளை பத்தி அவர் நிறைய கேள்விகளும் கேட்டாரு. அங்க இருந்த புகைப்படங்களையே பார்த்துட்டு இருந்தாரு. மறுநாள் காலையில அந்த படங்கள் அங்க இல்ல.
அன்னைக்கு ஆபீஸ்க்கு அவரை தவிர வேற யாருமே அங்க வரல. யுவர் ஆனர், ப்ராசிக்யூட்டர் என்னோட கிளையண்ட் திருடன்னு சொல்றாரா? ஒரு கொலகாரனோட குணாதிசயங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு நான் சொல்ல விரும்புறேன். அப்ஜெக்ஷன். அமைதியா இருங்க. சீரியல் கில்லர்ஸ் பொதுவா அவங்க கொலை செஞ்சவங்களுடைய பொருட்களை எடுப்பாங்க. தனிப்பட்ட பொருட்களா? குழந்தைகளோட பொருட்கள்னு எடுத்துக்கலாமா? புகைப்படங்கள் மாதிரி? ஆமா, அவ்வளவுதான். அப்பதான் நான் இந்த ஊருக்கு முதல்ல வந்தேன். ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் இருந்தேன். இந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்பின என்னோட கிளையன்ஸ் சார்பா நான் இங்க வந்திருந்தேன். அப்ப நீங்க என்ன பாத்தீங்க? இவரு ஸ்கூலுக்கு உள்ள போறத பார்த்தேன். அப்புறம் அந்த பெரிய வெடி விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வர்றதையும் பார்த்தேன். அது இந்த நபர் தான்னு நீங்க உறுதியா சொல்றீங்களா? நிச்சயமா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் காவர், நீங்க இந்த நபர் வெடி விபத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல இருந்து போறது பாத்தீங்கன்னா எதுக்காக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த தகவலை சொல்றீங்க நீங்க? அது ஏன்னா இவரை திரும்ப பாக்குற வரைக்கும் எனக்கு புரியல. குற்றம் சாட்டப்பட்ட நபர் கடந்த ஒரு வருடமா இந்த ஊர் மக்களுடைய மனநிலைய மாத்தினது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊரை மொத்தமா வாங்கறதுக்கு நீங்க மக்களுக்கு கொடுத்த ஆஃபரை இவரு நிராகரிக்க சொன்னாரு. இருக்கலாம், ஆனா அது யாரோட மனசையும் மாத்தினதா எனக்கு தெரியல. ஆனா அவர் அந்த விதத்துல உங்களுக்கு எதிராக தானே இருந்தாரு. நீங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, எங்கெல்லாம் போவீங்க? எல்லா இடத்துக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். கிளேவ்லண்ட் போயிருக்கேன். நோஃபர்ட் போயிருக்கேன். சென்டர்வில்? ஆமா. அந்த எல்லா ஊர்களையும் கடந்த 2 வருடங்களா வெடி விபத்துக்கள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுல ஏகப்பட்ட அப்பாவி குழந்தைகள் இறந்திருக்காங்க. ஆமா. இது போதும். காணாம போனதா சொல்லப்பட்ட பொருட்களை நீங்க எடுத்தீங்களா? நான் அதை கடனுக்கு வாங்கினேன். என்ன இவரு இப்படி சொல்றாரு? நம்புற மாதிரியே. கடனாவா? என்ன காரணத்துக்காக? இல்ல சொல்லாதீங்க, அது எனக்கு தெரியவே வேணாம். நான் கேள்வி கேட்கலாமா ஆனர்? 46 குழந்தைகளையும் 8 டீச்சர்ஸையும் நீங்க கொலை செஞ்சீங்களா? இல்ல, நான் பண்ணல. நன்றி. வேற கேள்விகள் இல்லை. இத்தனை அப்பாவி குழந்தைகளை பறி கொடுக்கிறது ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு. அந்த கொடூரமான நாள்ல இந்த நபர் ஸ்கூலை விட்டு வெளியில வர்றத 2 நபர் பார்த்திருக்காங்க. மிஸ்டர் டென்சிலோட சாட்சியை நீங்க கேட்டீங்க. அவர் ஒரு சீரியல் கில்லர் ப்ரொஃபைலர். அவர் கொலைகாரர்கள் பொதுவா எடுத்துக்கிற பொருட்களை பத்தி சொன்னாரு. குற்றம் சாட்டப்பட்டவரும் அந்த பொருட்களை எடுத்ததா ஒத்துக்கிட்டாரு. சூழ்நிலை ஆதாரங்கள் இருக்கலாம். ஒரு ஆளு ஒரு காருக்குள்ள போய் அத ஓட்டிட்டு போறத பாக்குறீங்க. ஆனா அந்த நபர் சாவிய போடுறத பார்த்தா மட்டும்தான் அதை ஸ்டார்ட் பண்ணாருன்னு அர்த்தமா? அது ஒரு பழைய பாய்லர். அதனால அந்த பாய்லரை சின்னதா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும் போதும், அது வெடிச்சு செதற. அதை இவர மாதிரி வேலை செய்யற ஆட்களுக்கு நிச்சயமா தெரியும். யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நான் உங்களுக்கு சொல்றேன், திருடன் இந்த நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கான். அந்த ஸ்கூல்ல அன்னைக்கு நடந்தது கொடூரமான, வருத்தப்பட வேண்டிய, மறக்க முடியாத சோகம். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். 46 குழந்தைகளும் 8 டீச்சர்ஸும் இறந்திருக்காங்க. அந்த இழப்பால
பாதிக்கப்பட்ட நம்ம மக்களோட சோகத்தை விவரிக்க வார்த்தைகள் பத்தாது. ஆனா இழப்பும் சோகமும் குற்றவாளியை தீர்மானிக்க கூடாது. அதுதான் இங்க பிரச்சனை. உங்களோட குற்ற உணர்வு. அந்த ஸ்கூல்ல இருந்த பாய்லர் பழசா இருந்ததுன்னு அதை மாத்தணும்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஒரு குழந்தைய இழக்கிற வேதனையை விட அந்த விபத்தை தவிர்த்திருக்கலாங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த குற்ற உணர்வு மட்டும் நம்ம கிட்ட இருந்து நீங்கினா அதுவே பெரிய நிம்மதிதான். அந்த குற்ற உணர்வை பழியா மாத்தி யாருன்னே தெரியாத ஒரு மனிதன் மேல போடுறது நேர்மையான தீர்ப்பு ஆகாது. அப்புறம் இவர் சொன்னது நிச்சயமா உண்மை இல்ல. நாம எல்லாரும் தேடிட்டு இருக்கிற அந்த சமாதானம் ஒரு நிரபராதிய சிறைக்கு அனுப்புறதுனால கிடைக்க போறது இல்ல. நடுவர்கள் இது குறித்து விவாதிக்க செல்லலாம். கோர்ட் அட்ஜாயின். அந்த பொம்மைகள் எல்லாம் கடனா எடுத்துக்கிட்டேன்னு சொன்னானே, அதுக்கு என்ன அர்த்தம்? இதே மாதிரி வெடி விபத்துகள் நடந்த மற்ற ஊர்களுக்கும் அவன் போயிருக்கான்னு வக்கீல் சொன்னத என்னால நம்பவே முடியல. ஆனா ஜாக் கூண்ல இருக்கும்போது அவங்கிட்ட ஒரு உத்தமமான இறக்கம் இருந்ததை நான் பார்த்தேன். காஃபி ஷாப். சரி, விவாதம் நடந்துட்டு தான் இருக்கு. டின்னர் வேணுமா? இது ஒரு நல்ல அறிகுறி இல்ல. இன்னைக்கு நைட்டே தீர்ப்பு வந்துரும்னு தோணுது. எல்லாம் வேக வேகமா நடக்குது, நம்மளால யோசிக்கவே முடியலையே. அதுதான் அவங்களோட குறிக்கோளே. அந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் சாப்பாடு இது. சூடா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஆப்பிள் பை மாதிரி இன்னொரு பிளேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கிட்டாரை கொடுத்துட்றேன். இல்ல, இப்பெல்லாம் நான் வாசிக்கிறது இல்ல. ஏன், எதனால? பழைய நினைவுகள் வரும். வெளியே என்ன சொல்றாங்கன்னா தீர்ப்பு சீக்கிரமா வந்துரும்னு. அதுக்கப்புறம் அது ஒன்னும் நீ நாளைக்கு சிறைச்சாலைக்கு போவ, இல்ல நான் உனக்கு லஞ்ச் வாங்கி தருவேன். நீங்க நல்ல மனிதர் ஷெரீப். எனக்கு அதை பத்தி தெரியல. உனக்காக நான் ஏதாவது செய்யணுமா? அது நீங்க ஜபிக்கிற ஆளா இருந்தா எனக்காக ஜபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ கேட்ட ஆப்பிள் பைய வேணா வாங்கிட்டு வர்றேன். அப்புறம் எனக்காக இதை வாசி காட்டுங்களேன், ஒரே ஒரு முறை. நான் இப்ப வாசிக்கிறது இல்லைன்னு சொன்னல. இசையும் ஜபம் மாதிரி தான் ஷெரீப். நீங்க அதை வாசிக்க வாசிக்க நல்ல மாற்றங்கள் வரும். அப்படியே எங்க அம்மா மாதிரியே பேசுற. ம் ம்
he never went to church on Sunday. He said, that's one thing I'll never do. Mama never gave up, she said, someday you'll be sitting here beside me and you. I can still hear Mama softly talking, her tears falling on her folded hands. So that Easter Sunday, Daddy walked in. That's when I began to understand. When Mama prayed, பீட்டர் திரும்ப சர்ச்சை திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. good things happen. When Mama prayed, lives were changed. Not much more than 5 foot tall, the mountains big and small crumbled all away when Mama prayed. It isn't like every one of them got answered, but the times they weren't, seems to me, were rare. You almost felt sorry for the devil, 'cause heaven knows he didn't have a prayer. When Mama prayed, not much more than 5 foot tall, but mountains big and small crumbled all away when Mama prayed. Crumbled all away. நான் லைட்ஸ் ஆன் பண்றேன். ஆண்டவரே, நீ இதுல கலர் பண்ணிருக்கா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இத ஜாக்கே செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். மோனிகா, இது எல்லாத்தோட அர்த்தம் என்ன? எனக்கு சரியா தெரியல. ஆனா அவன் இத ரொம்ப நாளா யாரும் வராத இடத்துல வச்சு அங்க நீங்க வரணும்னு எதிர்பார்த்திருக்கான். என்னோட எல்லா சின்ன குழந்தைகள், நாம ஏன் இத முதல்லயே செய்யல? நாங்க ஏன் உங்களை இங்க கொண்டு வரல? இதனால ஏதாவது மாறப்போகுதா? என்னால உறுதியா ஜாக் குற்றம் பண்ணிருக்கானா இல்லையான்னு சொல்ல முடியல. உங்க யாரையாவது அவன் காயப்படுத்திருக்கானான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்காக அவன் என்ன செய்ய முயற்சி செஞ்சிருக்கான்றது எனக்கு புரியுது. உங்க போராட்டங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஒரே இடத்துக்கு உங்க எல்லாரையும் வர வைக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிருக்கான்.
அங்கதான் இப்ப நீங்க இருக்கீங்க. நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? சொல்லு. தேங்க்யூ. ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளின்னு நாங்க தீர்ப்பளிக்கிறோம். யுவர் ஆனர், இதை திரும்ப விசாரிக்கணும். மறுக்கப்படுது. நம் அரசியல் சட்டப்படி குற்றவாளி தொடர்ந்து 56 ஆயுள் தண்டனைகள் அனுபவிக்குமாறு உத்தரவிடுகிறேன். அதுவும் பரோலில் வர முடியாதபடி. இத்துடன் வழக்கு முடிகிறது. கோர்ட் டிசால்வ். மேல்முறையீடு செஞ்சு நேரத்தை வீணாக்காதீங்க. கவுன்சிலர், உன் ப்ரமோஷனுக்கு வாழ்த்துக்கள் மோனிகா. நான் ஆடம் கிட்ட பேசினேன். உன்னோட ப்ரமோஷனுக்கு எல்லாம் சாதகமா இருக்குன்னு சொன்னா. உன் மேல நீயே கடுமையா நடந்துக்காத. இது ரத்தத்துக்கும் மாம்சத்துக்கும் எதிரான போர் இல்ல. இது பிசாசுக்கு எதிரான போர், சாத்தானுக்கு எதிரானது. ஆனா நம்ம 2 பேருக்கும் தெரியும், சில போர்ல அவன் ஜெயிச்சாலும் கடைசி யுத்தத்துல தோப்பான். அவங்க மேல்முறையீடு பண்ண போறாங்க. நாளைக்கு அவனை ஸ்டேட் பிரிசனுக்கு மாத்த போறாங்க. 46 குழந்தைகளை கொன்ன அந்த ஒரு மனிதனால அங்க தாக்கு பிடிக்கவே முடியாது மோனிகா. மேல்முறையீடு வரை அவன் உயிரோடையே இருக்க போறதில்ல. அவன் அங்க சிறைச்சாலையில பலியா ஒப்பு கொடுத்துட்டு நான் என்னோட ப்ரமோஷனை போய் வாங்கிக்கணுமா? எனக்கு தெரியல. எனக்கு தெரியும். ஜாக், மோனிகா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. என்னோட அனுபவத்திலிருந்து சொல்றேன், நீ அவ சொல்றத கவனி. நான் ஒரு ஏஞ்சல் மாதிரின்னு சொல்லி நீ ஜோக் பண்ணல? ஞாபகம் இருக்கு. அது உண்மைதான் ஜாக். நான் ஏஞ்சல். அடடா, அழகான ஏஞ்சல். சரி, நீ இங்க என்ன பண்ற? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்ல வந்தேன் ஜாக். உன்னோட இருதயத்துல இருக்கிற உண்மையை யாருமே பார்க்கலனாலும் அவர் பார்க்கறாருன்னு எனக்கு தெரியும். நாம இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நீ இந்த ஊர் மக்கள் அவங்க காயத்துல இருந்து குணமடைஞ்சு சமாதானம் அடைய நீ முயற்சி செஞ்சதை நான் பார்த்தேன். சிலர் அதை பொய்ன்னு நினைக்கிறாங்க, ஆனா மத்தவங்க அதை உண்மைன்னு நினைக்கிறாங்க. உனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் நீ யாருன்றதும் குழந்தைங்க இறந்த அந்த நாள்ல நீ எங்க இருந்துங்கிறதும் தெரியும். என்னால உனக்கு கொடுக்க முடிஞ்சது இதுதான். வரப்போற நாட்கள் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்க போகுது. உன்னை பாதுகாக்க ஒரு ஏஞ்சல் வேணும்னு நீ ஆண்டவர்கிட்ட கேட்டனா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நொடியும் உன்னை பாதுகாக்க அவர் ஏஞ்சல் அனுப்புவாரு. நீ மட்டும் அனுமதிச்சனா நான் அந்த ஏஞ்சலா இருக்க விரும்புறேன்னு ஆண்டவர்கிட்ட முறையிடுவேன். உன்னோட வாழ்நாள் முழுக்க நான் உன் கூடவே இருப்பேன். ஹலோ மோனிகா.
நீ உன்னோட இந்த முடிவுல உறுதியா இருக்கியா? ஆமா. வருஷக்கணக்கா நீ இப்படியே இருக்க நேரிடலாம். இதுக்காக ஜாக்குக்கும் சில வருஷங்கள் எடுக்கலாம். அவன் உயிரோட இருந்தா அதுக்கு நான் அவனுக்கு உதவி செய்ய விரும்புறேன். ஆண்டவரும் உன்னோட முடிவுக்கு சரின்னு தான் சொல்லியிருக்காரு. ஜெஸ், நான் இது வரைக்கும் உங்களுக்கு குட் பை சொல்ற நேரம் வரும்னு நம்பவே இல்ல. இங்க வா. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்றத நீ மறந்துட மாட்டல்ல? மாட்ட. ஏன்னா நம்ம 2 பேருக்கு இடையில எவ்வளவு தூரம் இருந்தாலும் பல வருடங்களா நாம ஒருத்தர் பார்க்காம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் நமக்கு அன்புன்ற பெரிய பரிசை கொடுத்திருக்கிறாரு. அது எக்காலமும் நிலைச்சிருக்கும். குட் மார்னிங். வாங்க. குட் மார்னிங். என்ன குட் பை சொல்றதுக்காக வந்திருக்கீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அவனை பார்க்கலாமா? கண்டிப்பா. ஜாக், இங்க இந்தாங்க காஃபி. அவனை கொண்டு போயிட்டாங்களா? எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. நாங்க ஜாக்கை பத்தி ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்கும் சொல்லணும். அது நிஜமாவே ஜாக் இங்க இருந்து போக போறானா? ஆமா, போக போறான் ஜோய். நான் அவனை மிஸ் பண்ணுவேன். அவன் எனக்கு இன்னொரு பூனைக்குட்டி தரேன்னு சொன்னான். இன்னொரு பூனைக்குட்டியா? உங்ககிட்ட தான் பூனைக்குட்டியே இல்லையே. என்கிட்ட 5 பூனைங்க இருந்துச்சு. எல்லாமே சின்ன குட்டிங்க. எல்லாம் அந்த ஸ்கூல்ல இருந்துச்சு. எங்க? நான் அத ஸ்கூலோட பேஸ்மெண்ட்ல வச்சிருந்தேன். ஏன்னா வேன் அதை வீட்டுல வைக்க அனுமதிக்க மாட்டான். ஜோய், ஜோய், அதுங்களுக்கு என்னாச்சு? அது நாங்க அன்னைக்கு கீழே இருந்தோம். அது ஒரு மோசமான நாள். நான் அப்ப பூனைக்குட்டிங்களோட இருந்தேன். அப்பதான் நான் அந்த ஆளை பார்த்தேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு பசிக்குதா என்ன? நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன். அங்க என்ன இருக்கு தம்பி? என்னோட பூனைக்குட்டிங்க. இனி லஞ்ச் டைமா? ஆமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. குட்டிகளுக்கு ரொம்ப குளிர்து போல. ஆமா, குளிர்ல ரொம்ப நடுங்குது. அந்த வேல்வ் உனக்கு தெரியுதா? அதை திருப்பினா சூடு அதிகமாகி அவன் குட்டிகளுக்கு குளிர் கம்மி ஆயிடும். ஓ, எனக்கு தெரியாத எதையும் நான் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட அதை சொன்னவங்களுக்கு இந்த பூனைக்குட்டிகளை பத்தி தெரியாதுல்ல? உன் குட்டிகளுக்கு எவ்வளவு குளிர்துன்னு தெரிஞ்சா அவங்களே உனக்கு சூடு அதிகமாக்க சொல்லுவாங்க. அப்ப நான் அதை திருப்பலான்னு சொல்றீங்களா? இப்படிதானா? டாடா. ஆண்டவரே. ஜோய், ஓ நோ. அந்த நாள் ரொம்ப மோசமான நாள். ஜோயி, அந்த ஆள் யாரு? அது ஜாக்கா? இல்ல,
அது வேற யாரோ ஒருத்தர். அவன் பார்க்கறதுக்கு நிழல் மாதிரி இருந்தான். அவன் படத்துல வர மாதிரி வந்துட்டு உடனே மறைஞ்சு போயிட்டான். கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட அந்த பர்னர் ஆன் பண்ண சொன்னானா? ஆமா. நான் என் பூனைக்குட்டிங்களை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. நான் ஜாக்கு கிட்ட அதை பத்தி சொல்லும் போது அவன் பரவாயில்லன்னு சொன்னான். எனக்கு இன்னொரு பூனைக்குட்டி தரேன்னு சொன்னான். நீ ஜாக் கிட்ட சொன்னியா? எப்போ? அவன் எனக்கு மிஸ்டர் பீன்ஸை கொடுத்தப்போ. நான் ஒன்னு சொல்லவா ஜோயி? எனக்கு ஒரு பூனைக்குட்டி இருக்கிற இடம் தெரியும். ஜாக் அத உனக்காக தான் கொடுத்தான். ஓ அப்படியா? ஆமா. அப்ப ஜாக்குக்கு ஜோயி தான் பண்ணான்னு தெரிஞ்சிருக்க. அதனாலதான் அவன் தனக்கு சாதகமா பேசல. இப்ப நாம என்ன பண்றது? என்னோட ஆஃபர் இன்னும் அப்படியே தான் இருக்கு. எதுவும் மிச்சம் இல்லாத ஊர்ல நாம எதுக்கு இருக்கணும்? நீங்க மிச்சம் இருக்கீங்களே. இது என்னோட வீடு. நான் இதை விற்க மாட்டேன். நான் அதுக்கப்புறம் எங்க போவேன்? இங்க என்ன நடந்திருக்குன்னு இன்னுமா புரியல? சாத்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான். அவன் உங்க எல்லாரையும் தாக்கி கிட்டத்தட்ட இந்த ஊரையே அழிச்சிட்டான். இப்போ நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போனீங்கன்னா சாத்தான் ஜெயிச்சா மாதிரி ஆயிடும். அவன் ஏற்கனவே ஜெயிச்சுட்டான். இல்ல, நான் அப்படி சொல்ல மாட்டேன். இங்க ஜீவன் இருக்கு, இன்னும் கூட நம்பிக்கை இருக்கு. டாக்டர் ஜெயின், இந்த மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இன்னும் ஒரு சின்ன நம்பிக்கை இன்னும் மிச்சம் இருக்குன்னு. ஆமா. நீ வந்து பிரெக்னன்ட் ஆயிட்ட. என்ன? கடவுளே, நான் பிரெக்னெண்டா இருக்கேனா? என்ன? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். நீங்க அப்பா வந்து போறீங்க. விண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் கிளினிக் வந்தா. நாங்க கொஞ்சம் டெஸ்ட் எடுத்தோம். அதுல இது ஒரு அற்புதம். ஆமா, இது ஒரு அற்புதம் தான். ஒண்ணு, இது இந்த ஊர்ல பிறக்க போற கடைசி குழந்தையா இருக்கும். இல்ல ஒரு புது தலைமுறையோட முதல் குழந்தையா இருக்கும். முடிவு உங்க கையில தான் இருக்கு. சோஃபி, நான் இங்கதான் இருக்க போறேன். நானும் தான். நாங்களும் தான். நானும் இங்க இருக்கேன். அப்புறம் நீ ஜாக்க பத்தி உங்ககிட்ட என்ன சொல்ல போற? அவங்க இன்னும் உறுதியான ஜெயில கட்டணும்னு சொல்லுவேன். என் தம்பி கிட்ட நான் வேற என்ன சொல்ல போறேன்? நீ அவனை எவ்வளவு நேசிக்கிறேன்னு மட்டும் சொல்லு. எனக்காக ஒரு பஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். இது அவளுக்கு எப்படி தெரியும்? நான் யார்கிட்டயும் சொல்லலையே. உன் ட்ரிப் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியும், ஆனா நீ சொல்லி கேட்க நான் விரும்புறேன். ஜாக் அவன் கூட நான் இருக்கணும்னு விரும்பினா, அதுக்கப்புறம் அவன் இதை பண்ணலன்னு நாங்க கண்டுபிடிச்சோம். ஆனா அது அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். அப்போ அவங்கிட்ட அதை இப்ப சொல்றியா? இன்னொரு விஷயம், நீ உன்னோட பரீட்சையில பாஸ் ஆயிட்ட. அவர் அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல இருந்தது உண்மைதானா? அந்த குழந்தைங்களை அவரே அழைச்சிட்டு போயிருக்காரு.
என்ன மன்னிச்சிருங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நான் யாருன்னு யாருக்குமே தெரியாது மோனிகா. ஏன் என்னால உங்களை அடையாளம் காண முடியல? ஏன்னா எனக்காக நீ என்ன வேணும்னு செஞ்சிருப்ப. அத முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு செஞ்சிருக்க. உத்தமமான அன்பு தன்னோட உயிரை மத்தவங்களுக்காக கொடுக்கிற அந்த மனசுல தான் இருக்கு. உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரியே, நீ போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு பேபி. நீ ஒரு நல்ல சூப்பர்வைசரா இருப்ப. இந்த வீக்கெண்ட்காக ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நான் இதை உனக்கு தரேன். இது நம்மளுடைய சந்தோஷமான விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக. வச்சுக்குவியா? ஞாபகம் வச்சுப்பேன். நீ சிறப்பா இருக்க போற. சரி. என் கண்கள்ல இப்ப கண்ணீரே மிச்சமில்ல. இருக்கும் நினைக்கிறேன் பேபி. அதுதான் உன்னை நேர்மையா வச்சுக்கோ. நீ இப்ப கிளம்பலாம். நான் அன்னைக்கு அந்த சாலையை கடந்து முதல்ல உங்க பக்கத்துல வந்து உட்காரும் போது இந்த பயணம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு எனக்கு அப்போ தெரியல. அது உங்க கூட பகிர்ற அனுபவம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இப்போ உங்களை விட்டுட்டு தனியா நான் மட்டும் எப்படி போறதுன்னு கூட எனக்கு தெரியல. இத கவனி. இந்த பயணத்தை விட பல முக்கியமான விஷயங்களுக்கு நாம இப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நித்திய வாழ்வு நமக்கு இருக்கு. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நானும் தான்.